வயசு வெறும் நம்பர் தான் பாஸ். ரஜினியின் குறையாத மாஸ். விஜயை நெப்போலியன் எதிர்ப்பதற்கு காரணம் இதுவா? ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தை வறுத்தெடுத்த பாக்கியராஜ். பிரசாதம் பெறும்போது மனமுருகி வேண்டிய நடிகர் அஜித். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தலைவர் கை வச்சாலே போதும் சும்மா மரண மாஸ் தான் என்பதை போல்தான் தற்போது இணையத்தில் உலா வரும் இந்த வீடியோவை பார்த்ததும் சொல்ல தோன்றுகிறது. ஜெயிலர் 2 பட ஷூட்டிங்கிற்காக கோவாவுக்கு ரஜினிகாந்த் விமானத்தில் பயணித்துள்ளார். அப்போது விமானத்தில் இருந்தவர்களுக்காக இருக்கையில் இருந்து எழுந்து ரஜினி கையசைக்க தலைவா என்ற ஆர்ப்பரிப்பு எழுகிறது. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக தலைவர் நிரந்தரம் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். போக்கிரி பட ஷூட்டிங்கில் விஜயை சந்திக்க சென்றுள்ளார் நெப்போலியன். அப்போது காத்திருக்க சொன்ன விஜயின் உதவியாளர்களை நெப்போலியன் திட்ட கேரவனில் இருந்து வெளியே வந்த விஜய் அங்கிருந்த பலரது முன்னிலையிலேயே தனது உதவியாளருக்கு ஆதரவாக பேசியுள்ளார். இதனாலேயே நெப்போலியனுடனான நட்பு கசப்பாகியுள்ளது. இதை மனதில் வைத்தே ஒரு முன்னாள் அரசியல்வாதியாக நெப்போலியன் விஜயை விமர்சிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. பான் இந்தியா திரைப்படம் என்பதற்காக அந்தந்த ஊரில் இருந்து ஸ்டார்களை இறக்கினால் மட்டும் படம் ஓடுமா என பாக்கியராஜ் விமர்சித்திருக்கிறார். என்னதான் பான் இந்தியா படம் என்றாலும் கதை இருந்தால்தானே படம் ஓடும் எனவும், இல்லை என்றால் எவ்வளவு பட்ஜெட் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை என்றும் பாக்கியராஜ் தெரிவித்தார். மேலும் கூலி திரைப்படத்தை தாக்கி பேசிய அவர் அமீர்கான் கூட அந்த படத்தில் நடித்ததை நினைத்து வருத்தப்பட்டார் என்று கூறியுள்ளார். ஸ்போர்ட்ஸ்லையும் சினிமாவிலையும் இன்னும் நல்லா வரணும் என்று வேண்டியபடியே அஜித் குமார் திருப்பதி பிரசாதத்தை அர்ச்சகர்களிடம் இருந்து பெரும் வீடியோ வைரலாகி வருகிறது. ஆண்டின் தொடக்கத்தில் 2 படங்களை ரிலீஸ் செய்துவிட்டு கார் ரேஸில் தீவிரம் காட்டிய அஜித் ஆன்மீக பயணத்தையும் முடித்துள்ளார். மீண்டும் ரேஸ் துப்பாக்கி சுடுதலில் கவனத்தை திருப்பியுள்ளார். AK-64 திரைப்படத்திற்கு முன் தயாரிப்பு பணிகளும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது. ஜூலை 1 2 வேண்டி கொஞ்சம் நாங்கள்லாம் பே சொன்னோம். அங்கே கூட வேண்டியிருக்கு சார். பண்ணிடணும் நல்லா நீங்கள் 2% ஏற்ற மாதிரி வருவீங்க சார். நீங்கள் ட்ரை பண்ணுங்க பண்ணி மெண்டாடா சார். பிரசாதம் இது வந்து ஆதியோட பின்னி சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஆரோக்கியத்தை அது இல்லாமல் மாடல் அவ்வளோ நல்லது. இது நேரத்துக்கும் சும்மா வேற ஒருத்தர் போதும் ப்ளீஸ். அதே நான் அவர்கிட்ட சொல்றேன். லாஸ்ட் கொடுக்கணும். నా కారు ఈ పక్క ఉంది. తీసుకోండి కొన్ని దగ్గరికి వెళ్ళి తీసుకోండి. పెద్ద కొడుకు
விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. தீபாவளிக்கு படத்தின் அப்டேட் ஏதாவது கிடைக்கும் என்று ரசிகர்கள் காத்திருந்தனர். ஆனால் கரூர் துயர சம்பவத்தால் எந்த அப்டேட்டும் வெளியாகாமல் இருந்தது. இந்த நிலையில் நவம்பர் முதல் வாரத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.